அதனால சரி சீரியல் லைட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இங்கே வந்து வீடு ஃபுல்லாக வந்து லைட் கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம லைட்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா இந்த மாதிரி டார்க் கலர் பெயிண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை எடுத்து இங்கே வந்து பெயிண்ட் பண்ணேன். ஆனால் அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு. இந்த கலர் பார்க்கவே நல்லா இல்லை. அது வந்து ஒரு பிட்டா தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நைட்டு போயிட்டு ஒரு டார்க் கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து கிட்டத்தட்ட பிளாக் தான், ஆனால் அதில் கொஞ்சம் ஷேட் மட்டும் கொஞ்சம் வேறு. இதை வந்து அடித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பெயிண்ட் அடிக்கிறது நல்லா தான் இருக்குது. அப்படியே இது வந்து ஈஸியாக இருக்குது. இதில் வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நல்லா சமமாக வருது. அப்புறம் இந்த ஓரங்களுக்கு அப்படியே ப்ரஷ் வச்சு அப்படியே அடிச்சிட போகிறேன். சுற்றி டேப் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஷேப் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப பழைய ஒரு லைட்டு. இதை வந்து நான் அப்படியே சுற்றி இந்த மரத்தை சுற்றி அப்படியே வைக்க போகிறேன். வச்சுட்டு டேப் போட்டுட்ருக்கேன். இந்த ஒரு லைட் மட்டும் ஃப்ளிக்கர் ஆகும், விட்டு விட்டு எரியும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து அலாண்ட்ரா பர்த்டேக்கு அந்த டைனோசர் செட்டோட வந்த ஒரு மரம். அதை சுற்றி வந்து ஒரு எல்இடி லைட் வச்சுருக்கேன். இது வந்து எல்லாம் செல்லோ டேப் வச்சு சுற்றி தான் வச்சுருக்கேன். அதனால கொஞ்சம் தாறுமாறாக தான் இருக்குது. ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்படி வச்சு பார்க்க போகிறேன். நல்லா இல்லைன்னா எடுத்துடலாம் நம்ம.